வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படாதே. எதுவுமே நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. உனக்கென்று யாரும் இல்லையே என்று கண்ணீர் விடாதே. சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறதே, எனக்கு சாதகமாக நடக்கவில்லையே என்று பயப்படாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். காலச்சக்கரம் என்ற ஒன்று சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நீ உன்னை நம்பாமல் இருக்கலாம், சமயங்களில் என்னை கூட நம்பாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலச்சக்கரத்தை நம்பிதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். சரியான நேரத்தில் சரியான பதிலை அளித்து கொண்டுதான் இருக்கும். இந்த காலச்சக்கரம் சுழலும் போது எதுவெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொள்கிறாயா? நீ விரும்பியதெல்லாம் வெறுத்து போகும் காலமும் வரலாம், வெறுத்ததையே விரும்பும் காலமும் வரலாம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கும் காலம் வரலாம், வேண்டியதெல்லாம் தூக்கி போடும் காலமும் வரலாம். வேண்டாம் என்று தூக்கி போட்டதை தலையில் வைத்து கொண்டாடும் காலம் வரலாம். தேன் ஒழுகிய பேச்சுக்கள் எல்லாம் கசந்து போகும் காலம் வரலாம். கெஞ்சி கேட்டதெல்லாம் அலட்சியப்படுத்தும் காலமும் வரலாம். நீ கெஞ்சிய காலங்கள் சென்று உன்னை கெஞ்சும் காலமும் நிச்சயம் வரலாம். மண்டியிட்டவர்களிடமே எதிர்த்து போகும் காலமும் வரலாம். நீ தோற்று போனவர்களிடமே அவர்கள் வெற்றி கொள்ளும் காலமும் நிச்சயம் வரலாம். உறங்காத இரவுகள் எல்லாம் நிம்மதியாக உறங்கும் காலமும் வரலாம். சுலபமெல்லாம் கடினமாகவும் கடினமெல்லாம் மிக சுலபமாகவும் மாறும் காலம் வரலாம். தொலைத்தவர்களை தேடாமல் போனால் போகட்டும் என்று இருக்கும் காலமும் வரலாம். தொடர்ந்து போய் தேடியவர்கள் உன்னை தேடும் காலமும் வரலாம். ஏங்கி தவித்த வாழ்வினை உதாசீனப்படுத்தும் காலமும் வரலாம். இனி கிடைக்கவே கிடைக்காது என்று இருந்த வாழ்வு உன் கைகளில் வந்து சேரும். பொழுது போக்க முடியாத தவித்திருந்த நீ செய்வதற்கு பொழுதுகள் பற்றவில்லை என்று காலங்கள் பற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் காலங்கள் வரலாம். குழந்தையே, உன்னை தள்ளிவிட்ட மனிதர்கள் சிலர் இங்கு இருந்தால், புறக்கணித்த மனிதர்கள் சிலர் இங்கு இருந்தால், உன்னை கேலி செய்த மனிதர்கள் சிலர் இங்கு இருந்தால், காலச்சக்கரம் சுழலும் போது உன்னை தள்ளிவிட்ட மனிதர்களே உன்னை தூக்கி நிறுத்துவார்கள். உன்னை புறக்கணித்து சென்றவர்களே உன் புகழ் பாடுவார்கள். உன்னை கேலி செய்தவர்களே உன்னிடம் கையேந்தி நிற்பார்கள். ஏனென்றால் காலச்சக்கரம் அத்தகையது. மறந்து விடாதே, இந்த காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். எல்லா நிகழ்வுகளையும் தலைகீழாக மாற்ற இந்த காலச்சக்கரத்தால் முடியும். எனவே இதுதான் இப்படிதான் என்று நீ தீர்மானித்து விட முடியாது. எது எப்படி என்பது காலத்தால் மட்டுமே அறிய முடியும். எல்லா வழிகளுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் காலமே அருமருந்து. எந்த ரணங்களையும் மாற்றும் சக்தி இந்த காலத்திற்கு மட்டுமே உள்ளது. இன்று நீ ஆற்ற முடியாது அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். எதிர்காலத்தில் இதற்கா அழுதோம் என்று நீ அதை நினைத்து சிரிக்கும் காலத்தையும் இந்த காலத்தால் தர முடியும். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் வரை எதுவுமே நிரந்தரமில்லை. எதுவுமே இங்கு இப்படியே போகாது. எதையும் எப்படியும் மாற்றும் சக்திதான் இந்த காலம். எனவே உன் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்றால் அதை அப்படியே இந்த காலத்திடம் விட்டுவிடு. நீ அமைதியாக இரு. இந்த காலம் நேர்மையானது, நீதியை கொடுக்க வல்லது. எந்த காலத்திலும் நீதியின் பக்கமே இந்த காலம் நிற்கும். எனவே காலம் எதை தர வேண்டுமோ அதை தந்தே தீரும். எது இங்கே நடக்க வேண்டுமோ அதை நடத்தி தீரும். இந்த காலச்சக்கரத்தில் தப்பிவிட முடியாது. எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். என் அன்பு செல்வமே, உன் சிக்கல்கள் தீர்ந்தது, உன் தடைகள் விலகியது. இனி நீ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. தடைப்பட்ட வந்த காரியங்கள் எல்லாம் இதோ இப்பொழுதே நடந்து முடியும். இழுபறியான காரியங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீ காத்திருந்த அந்த மகிழ்வான நாட்களை சந்திக்க போகிறாய். இந்த வார்த்தைகள் பலிக்குமா? கழுத்து வரை உள்ள சிக்கல்கள் சற்றென்று எப்படி தீரும், நினைத்த காரியங்கள் எப்படி முடியும் என்றெல்லாம் அதிகமாக யோசிக்காதே. வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுக்திக்கும் அப்பாற்பட்டது. அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால் அது உனக்கே விளங்கும்.
உன் எண்ணங்களும் மனநிலையையும் எப்பொழுதும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி வேண்டும். ஜெயிப்பதற்காகவே தோற்பதற்காகவே யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாக எழுந்து நின்று வெல்வாய் என்று ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சத்திய வாக்கினை வழங்கி கொண்டுதான் வருகிறேன். இருந்தும் நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய்? உன்னில் தான் நான் இருக்கின்றேன். உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது. நீ என் உயிரில் உறவான என் உயிர் பிள்ளை. உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. அந்த வார்த்தைக்கு கூட இங்கே இடமில்லை. என்றும் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரமாக இருப்பது இயல்புதான். ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பதென்று அறிய மறுத்து போய் இருக்கின்றாய். இப்படி மறுத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் உள்ள நேர்மையையும் உண்மையையும் பண்பு மாறாத குணத்தையும் கண்டு தானே உன்னை என் வசம் எடுத்து கொண்டுள்ளேன். உன்னை என் பிள்ளையாக நினைத்து கொண்டுள்ளேன். பிறகு எதற்காக எப்பொழுதும் இழப்புகளை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறாய்? நீ எப்பொழுதும் எதை செய்தாலும் இதில் இழப்பு நேர்ந்து விடுமோ, தோல்வி உற்று விடுவோமோ, என்னால் முடியுமா என்றெல்லாம் எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்திக்கிறாய். நீ வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உன் ஆழ்மனதில் ஒரு எதிர்மறை எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது எதிர்மறை எண்ணம் என்று கூறுவதை விட வாழ்க்கை மீதான பயம் என்றும் கூறலாம். ஏனெனில் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக நீ வெற்றியை கண்டதில்லை. நீ கண்டதெல்லாம் இழப்புகளும் தோல்விகளுமே ஆகும். அதன் தாக்கத்தை பொறுத்தே எதை செய்தாலும் ஒரு விதமான பயம் உன்னை சூழ்கின்றது. இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையில்லை. ஏனெனில் தாங்கி பிடிக்க தாயாகவும் தூக்கி நிறுத்த தந்தையாகவும் நான் உன்னோடு இருக்க நீ விழுந்துவிட போவதில்லை. இனி நீ எதையும் இழக்கப் போவதும் இல்லை. எல்லாவற்றையும் மாற்றி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. இந்த முருகன் உன்னை பாதுகாத்து நல்ல வழியில் நடத்தி செல்வேன். என் அன்பு குழந்தையே, உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் வெடியும் என்று காத்திருக்கிறாய். நீ அனுபவித்திருக்கும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கிறாய். உனக்கான மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய். உன்னுடைய தோற்றம் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பெயர், புகழ், வசதி வாய்ப்புகளோடு நீ வாழப்போகிறாய். எதை பற்றியும் யோசிக்காதே. உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்திருக்கிறேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை. அப்படி வரவும் முடியாது. நான் உன்னை வர வைத்தேன். என் குழந்தையே, உன் துயரங்கள் முடிவிற்கு வரப்போகிறது. மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரிய செல்வந்தராய் வாழப்போகிறாய். நீ இழந்ததையெல்லாம் பெறப்போகிறாய். இன்றைய சூழ்நிலையை எண்ணி கலங்காதே. நான் இருக்கிறேன். நீ உன் வாழ்வில் வெற்றி பெற நினைத்தால் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். தோல்விகளை சந்தித்தால் முடிவு என்று அர்த்தமில்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். தொற்று போய் விட்டேனே என்று மனம் வருந்தாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான். இக்காரணம் கொண்டு முயற்சியிலிருந்து விலக நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து. உன்னுடைய நிலை இதற்கு முன்
எப்படி இருந்ததென்று நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையை நீ எந்த சூழ்நிலையிலும் மறவாதே. பசியில் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவிடு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்த பார்க்கிறேன். கலங்காதே, அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். காத்திரு, நான் இருக்கிறேன். எப்போது என்னை தேடி வந்த நாளை சகலமும் என்று நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உனது பாவங்கள் மறைந்தது. இனி கலங்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.